விவசாய பெருங்குடி மக்கள் மற்றும் வானிலை சார்ந்த ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நாளை நவம்பர் 27 புதன்கிழமை நம்மளுடைய வங்கக்கடல்ல புயல் உருவாக இருப்பதாக நம்மளுடைய இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. இந்த புயலுக்கு பெங்கால் அப்படிங்கிற ஒரு பெயர் வைக்கப்பட போது இந்த பெங்கால் புயல் எந்த இடத்துல கரையை கடக்க போகுது அப்படிங்கிறது தான் இப்போ தமிழ்நாட்டு மக்களோட மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. இந்த சூழ்நிலையில் நம்முடைய சென்னை வானிலை மையத்தில் அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கைக்கான ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இதை படிக்கிற நல்லா தெளிவாக கேளுங்க. நேற்று நவம்பர் 25 காலை 8:30 மணி அளவில் தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதியில் மற்றும் அதனை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று நவம்பர் 26 காலை 8:30 மணி அளவில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் இலங்கை திரிகோணமலையிலிருந்து தென்கிழக்கே சுமார் 310 கிலோமீட்டர் தொலைவிலும், நாகப்பட்டினத்திலிருந்து தெற்கு தென்கிழக்கே 590 கிலோமீட்டர் தொலைவிலும், புதுகையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 710 கிலோமீட்டர் தொலைவிலும், அதே போல சென்னையிலிருந்து தெற்கு தென்கிழக்கே 800 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நவம்பர் 27 புயலாக வலுப்பெறக்கூடும். இது அதற்கடுத்த 2 தினங்களில் மேலும் வடக்கு வடமேற்கு திசையில் இலங்கை கடற்பகுதிகளை ஒட்டிய தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். இது புயலாக மாறும் அப்படின்ட்டு நம்மளுடைய இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து தமிழக கடலோர பகுதியிலே தான் நோக்கி நகரக்கூடும்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த இடத்துல கரையை கடக்கும் அப்படின்னு அவங்க சொல்லலை. இருந்த போதிலும் இதன் காரணமாக மழையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நவம்பர் 26 இன்று அதாவது செவ்வாய்க்கிழமை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் அதீத கனமழை பெய்யலாம். அதீத கனமழைனா 20 சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பதிவாகலாம். அதே போல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுகையில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகலாம். கன முதல் மிக கனமழைனா நமக்கு 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகலாம். அதே போல கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யலாம். கனமழைனா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகலாம். அவங்க சொன்னது போலவே இன்னைக்கு காலையிலிருந்தே பல மாவட்டங்களில் மழையானது தொடங்கி இருக்கிறது. தொடர்ந்து மழையானது பெய்து கொண்டிருக்கிறது. இப்போது ஓய்ந்திருந்தாலும் மீண்டும் இந்த மழையானது படிப்படியாக நள்ளிரவு முதல் தீவிரமாகும். தொடர்ந்து இந்த மழை தீவிரமாகும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான செய்தி தான். காரணம் என்னன்னா, இது வலுவடைய போது புயலாக மாறப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால கண்டிப்பா பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த கட்ட, அதாவது நவம்பர் 27, 28, 29 இந்த தேதி வரைக்குமே பார்த்தீங்கன்னா நமக்கு மழை இருக்க போது. நாளைக்கு உருவாக போற புயல் என்பது 27, 28, 29 வரைக்கும் புயலாகவே இருக்க போகுது. இது 29 வரைக்கும் புயலாகவே இருக்க வாய்ப்பு இருக்குங்கிற செய்தியை தான் அவங்களுடைய வானிலை படத்துல அது நகரக்கூடிய செய்தியில நம்மளுடைய இந்திய வானிலை மையம் வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நவம்பர் 27 புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழை பதிவாகலாம். அதிக கனமழைனா 20 சென்டிமீட்டருக்கு மேல மழை பதிவாகலாம். அதே போல நம்மளுடைய சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுகையில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகலாம். கன முதல் மிக கனமழைனா 20 சென்டிமீட்டருக்குள்ள மழை பதிவாகும். ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பதிவாகலாம். கனமழைனா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகலாம். அதே போல நவம்பர் 28 வியாழக்கிழமையை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகலாம். கன முதல் மிக கனமழைனா 20 சென்டிமீட்டர் வரைக்கும் பதிவாகலாம். அதே போல ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, கடலூர் மாவட்டங்கள் மற்றும் புதுகையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கனமழைனா 10 சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவாகலாம். அதே போல நவம்பர் 29 வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதாவது கனமழைனா 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகலாம். அதே போல பார்த்தீங்கன்னா நமக்கு நவம்பர் 30 சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. கனமழைனா 10 சென்டிமீட்டர் கிட்ட மழை பதிவாகலாம் அப்படிங்கிற முக்கியமான ஒரு செய்தி தான். அதுக்கப்புறம் டிசம்பர் 1 டிசம்பர் 2 பார்த்தீங்கன்னா பெருமளவில் நமக்கு மழை இருக்காது. மிதமான லேசான மழை இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக நமக்கு நவம்பர்
29, 30ஆம் தேதியெல்லாம் மழை படிப்படியாக குறைந்து விடும் அப்படிங்கிற செய்தியை தான் சொல்லியிருக்காங்க. அப்படியே இருந்தாலும் வட மாவட்டங்களில் தான் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காற்றை பொறுத்த வரைக்கும் இப்போ காற்று அச்சம் தேவை இருக்கா? புயல் உருவாகும்னு சொல்றீங்க, அப்போ காற்று வந்து தீவிரமாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, வட தமிழக கடலோர மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகள், புதுகை மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் இடையே 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம 60 கிலோமீட்டர் வரைக்கும் காற்றை வந்து எதிர்பார்க்கலாம். சில நேரங்களில் 70, 80 கூட இருக்கலாம். அதுக்கு மேலே போக வாய்ப்பு இல்லை. இந்திய வானிலை மையம் கணித்திருக்கிறது 60 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த புயல் காரணமாக நமக்கு காற்று வீசலாம். காற்றுனா இது கரையை கடக்கும் இடத்துலன்னு சொல்லலை, தமிழக கடலோர பகுதிகளில் இதனுடைய அந்த அது நெருக்கமாக தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வர்றதுனால 60 கிலோமீட்டர் வேகத்தில் நமக்கு காற்றானது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு நம்மளுடைய இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க. அதனால் மழை என்பது அதீத கனமழையானது நமக்கு தொடர்ந்து வந்து இன்றும் நாளையும் நமக்கு ரெட் அலர்ட்டே கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 நாளைக்கு மழை தொடர போது, இது தொடர்ந்து இந்த மழையானது இருந்து கொண்டே இருக்க போது தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் தயவு செய்து வெளியேறுங்கள், தாழ்வான பகுதியில் வசிக்காதீர்கள். இன்றே மழையானது தொடங்கிவிட்டது, பல பகுதிகளில் நாளைக்கும் மழை தொடர போது. இந்த சூழ்நிலையில் வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் 2024 அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து இன்று நவம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் நம்ம பல வீடியோக்களை கொடுத்துட்ருக்கோம். அதன்படி பார்க்கும்போது நமக்கு கிடைக்க வேண்டியது 336.7 மில்லிமீட்டரு, ஆனால் கிடைச்சிருக்கக்கூடியது 327.9 மில்லிமீட்டரு. இது இயல்பை விட -3% குறைவு. நமக்கு கிடைக்க வேண்டியது 33 சென்டிமீட்டரு, ஆனால் கிடைச்சிருக்குது 32 சென்டிமீட்டரு. இயல்பை ஒட்டி தான் மழை இருக்குது. இன்னும் நமக்கு மழை பெய்ய வேண்டியது இருக்குது. இப்போ இந்த பெய்துகிட்டு இருக்கக்கூடிய மழைக்கே எல்லாம் வந்து மழை எதுக்கு பெய்யுது, மழையே வேண்டாம், மழை வந்து கூடுதலாக பெஞ்சிருச்சு அப்படிங்க. எங்கெங்க மழை பெஞ்சிச்சு? மழையே பெய்யலைங்க இந்த வருடம். பல மாவட்டங்களில் மைனஸ். இயல்பான அளவு கூட சில மாவட்டங்களில் பெய்யலை. ஒரு வருத்தமான செய்தி உங்களுக்கு தெரியுமா? இப்போ சொல்கிறேன் பாருங்க. அதாவது அரியலூர் மாவட்டத்தில் இது வரைக்கும் இயல்பாக பெய்ய வேண்டிய மழையே பெய்யலை, -23% குறைவாக தான் பொழிந்திருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் -35% மழை குறைவாக தான் பொழிந்திருக்கிறது. அதே போல் நம்மளுடைய அதாவது வந்து கடலூர் மாவட்டத்தில் -28% மழை குறைவாக தான் பொழிஞ்சிருக்கிறது. அதே போல் இன்னொரு முக்கியமான ஒரு செய்தி, நம்மளுடைய அதாவது தருமபுரி மாவட்டத்தில் -2% மழை குறைவாக தான் பொழிஞ்சிருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் -31% மழை குறைவு. அதே போல் காஞ்சிபுரத்தில் -44% மழை குறைவு. அதே போல் உங்களுக்கு கரூர் மாவட்டத்தில் -2% மழை குறைவு. அதே போல் நம்மளுடைய மயிலாடுதுறை மாவட்டத்தில் -19% மழை குறைவு. பெரம்பலூர் மாவட்டத்தில் -28% மழை குறைவு. இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீலகிரியில் -8% மழை குறைவு. இப்போ நான் சொன்னதெல்லாம் மைனஸில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள். மைனஸ்னால் நமக்கு பெய்கிற மழை கூட பெய்யலை. நமக்கு அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து இன்று வரை பெய்ய வேண்டிய மழை அளவு கூட பெய்யாமல் இருக்குது. இதில் வேற நீங்கள் மழை வேண்டாம்னா மழையே பெய்யலையே. அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியில் -26% மழை குறைவு. இன்னும் புதுச்சேரியிலே ஒழுங்கான மழை பெய்யலை. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று என்னென்னா ராணிப்பேட்டையில் -24% மழை குறைவு. அதே போல் தென்காசி மாவட்டத்தில் -40% மழை குறைவு. அதே போல் தேனி மாவட்டத்தில் உங்களுக்கு -8% மழை குறைவு. அதே போல் நமக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் திருவண்ணாமலையில் கரெக்டாக -21% மழை குறைவு. அதே போல் திருவள்ளூர் மாவட்டத்தில் -18% மழை குறைவு. தூத்துக்குடி மாவட்டத்தில் -39% மழை குறைவு. வேலூர் மாவட்டத்தில் -7% மழை குறைவு. வேலூர் மாவட்டத்தில் -7% மழை குறைவு. விழுப்புரம் மாவட்டத்தில் -31% மழை குறைவு. விருதுநகர் மாவட்டத்தில் -29% மழை குறைவு. பல மாவட்டங்களில் மைனஸ் இருக்குது. இது எல்லாமே மாறும். நன்றி, வணக்கம், நன்றி.